அனைவருக்கும் வணக்க மக்களே. உடனுக்குடன் வானிலை பற்றி தெரிந்து கொள்ள நம்முடைய யூடியூப் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். நிறைய பேர் பார்க்குறீங்க, ஆனால் யாருமே சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேங்கிறீங்க. ஸோ மறக்காமல் தயவு செய்து ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டுருங்க. இன்றைக்கான தேதி வந்து பார்த்தீங்கன்னா மார்ச் 8/3/2025 ஆகிறது. நம்ம தமிழகத்தில் வரும் நாட்களில் பார்த்தீங்கன்னா காற்று சுழற்சி காரணமாக கனமழை மற்றும் மிக கனமழைக்கான வாய்ப்புகள் இருக்கிறது. உங்கள் மாவட்டங்களுக்கு வரும் நாட்களில் மழை பெய்யுமான்னு தெரிந்து கொள்ள ஸ்கிப் பண்ணாமல் இறுதி வரைக்கும் கேளுங்க. இந்த அறிக்கையை முழுமைக்கும் கேளுங்க, உங்களுக்கு புரியும். வரும் நாட்களில் மழை எப்படி இருக்கும், வெயில் எப்படி இருக்கும், உங்கள் மாவட்டம் முழுவதும் மழை இருக்கா அப்படின்னு தெரிந்து கொள்ள ஸ்கிப் பண்ணாமல் இறுதி வரைக்கும் கேளுங்க. நான் வந்து சொல்லியிருக்கேன். தமிழகத்தில் இன்று மதியம் வெப்பநிலை பதிவுகள், அதாவது வெயிலுடைய தாக்கம் பார்த்திங்கன்னா மிக மிக அதிகங்க. ஸோ இன்றைக்கி மதியானம் பார்த்திங்கன்னா வட மாவட்டங்களையும் அதிகமான வெயில், டெல்டா மாவட்டம், தென் மாவட்டம், குறிப்பாக இன்று அதிகபட்சமாக பாலக்காடு, குறிப்பாக பாலக்காடு 39 டிகிரி வரைக்கும் தொட்டு விட்டதுங்க. இன்னும் 1 டிகிரி தொட்டிருந்தால் 40 டிகிரி. கிட்டத்தட்ட பாலக்காடு குறிப்பாக பார்த்திங்கன்னா பொள்ளாச்சி 38 டிகிரி, பாலக்காடில் பார்த்தீங்கன்னா 39 டிகிரி. ஸோ அந்த வெயிலுக்கு என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா வடகிழக்கிலிருந்து வரக்கூடிய அந்த அனல் காற்று, அதாவது குறிப்பாக வட மாவட்டம், டெல்டா மாவட்டங்களில் உயரும் அந்த வெப்பம் அப்படிங்கிறது மதியானம் என்ன பண்ணுதுன்னா இந்த கிழக்கு காற்று, அதாவது இந்த உயரழுத்த காற்று, அதாவது வறட்சியான காற்று என்ன பண்ணுதுன்னா வட மாவட்டம், டெல்டா மாவட்டம், கடலோர மாவட்டங்களில் உயரக்கூடிய வெப்பத்தை மேற்கு நோக்கி தள்ளப்படுகிறது. அதாவது காற்று குவிதல், குறிப்பாக பாலக்காடு, கோயமுத்தூர், பொள்ளாச்சிங்கெல்லாம் பார்த்திங்கன்னா வெப்பக்காற்று குவிக்கப்படுகிறது. அது மட்டும் இல்லாமல் இந்த காற்று அனல் காற்று பாலக்காட்டு கணவாய் வழியாக புகுந்து எப்போதுமே அந்த கேரளா அந்த மலை மீது அப்படியே புகுந்து அது அப்படியே அரபிக்கடலுக்கு போகும். ஆனால் இந்த காற்று இன்றைக்கி என்னாச்சுன்னா அது போக முடியாமல் எதிர் திசை காற்று, அதாவது கேரளாவிலேருந்து மேற்கு திசை காற்று அங்கே கொஞ்சம் லைட்டாக நுழையுது. ஸோ இதனால் மேற்கு காற்றும் கிழக்கு காற்றும் அந்த சந்திக்கும் பொழுது அந்த கேரளாவில் குறிப்பாக பாலக்காட்டில் இன்றைக்கி வந்து காற்று குவிதல், அதாவது அதிகமான வெப்பமான காற்று வந்து குவிக்கப்படும் பொழுது 39 டிகிரி வரைக்கும் தொட்டு விட்டது. ஸோ இதுதான் காரணம். எனவே வரும் நாட்களில் பார்த்திங்கன்னா இந்த வெப்பம் அப்படிங்கிறது 40 டிகிரிக்கு மேலே கண்டிப்பாக தொடுங்க. இந்த வெப்பம் கண்டிப்பாக வரும் நாட்களில் ஒரு மார்ச் மாதம் 10ஆம் தேதிக்குள்ளே, ஏன்னா மார்ச் மாதம் 10ஆம் தேதிக்கு மேலே மழை வந்துடும். ஒரு 10ஆம் தேதிக்குள்ளே ஒரு 40 டிகிரி வரைக்கும் தொட வாய்ப்பு இருக்குது. அதுக்கப்புறம் அந்த 10ஆம் தேதிக்கு மேலே ஒரு மழை சுற்று இருக்குது. அந்த சுற்று முடிஞ்ச பிறகு அடுத்த சுற்று வெயில் தான், அதுக்கப்புறம் ஒரு மழை சுற்று. ஸோ இப்படி கேப்பு விட்டு மழை வரும். எனவே எல்லாருமே கவனமாக இருங்க. வட மாவட்டம், குறிப்பாக இன்று வட மாவட்டங்களில் பார்த்திங்கன்னா அதிகமான ஒரு வெப்பம்தான். அதாவது தினசரி வேலூர், குடியாத்தம், ஆம்பூர், ஜோலார்பேட்டை, அதே போல் போலூர், ஆரணிங்கெல்லாம் பார்த்திங்கன்னா கடுமையான வெப்பம் உயர்ந்து கொண்டிருக்கிறது. அரக்கோணம் 36 டிகிரி, காஞ்சிபுரம் 37 டிகிரி, உளுந்தூர்பேட்டை 37, திருக்கோவிலூர் 36, திருவண்ணாமலை 37, சென்னையில் கூட 30 டிகிரி தொட்டு விட்டது. சென்னையில் பார்த்திங்கன்னா 30 டிகிரி, தாம்பரம் 34, வட உள் மாவட்டம் முழுவதுமே அதிகமான அதிகமான வெப்பம் பதிவாகி வருகிறது. அதே போல் டெல்டா மாவட்டங்களையும் பார்த்திங்கன்னா திருச்சியில் 36, தஞ்சாவூர் 35, புதுக்கோட்டை 35 டிகிரி, முத்துப்பேட்டை 32, நாகப்பட்டினம் 29, புதுச்சேரி கடலூர் 30 டிகிரி, அதே போல் நெய்வேலியில் 35. டெல்டா மாவட்டங்களிலும் அதிகமான ஒரு வெப்பம் தான், அதிகமான ஹீட்டு தான். அதே போல் உள் மாவட்டம் சேலம் 36, ஈரோடு 38, கரூர் 37, திண்டுக்கல் 35. பார்த்திங்கன்னா நாகப்பட்டினம் 29 டிகிரியா, கொஞ்சம் மேற்கு நோக்கி போனால் தஞ்சாவூரில் 35, இன்னும் மேற்கு நோக்கி போனால் திருச்சியில் 36, இன்னும் மேற்கு நோக்கி போனால் கரூர் மாவட்டம் 37, இன்னும் மேற்கு நோக்கி போனால் 38, கோயமுத்தூர், பொள்ளாச்சியில் 39, குறிப்பாக பாலக்காடு 39 டிகிரி. ஸோ இதுதான் காரணம். கிழக்கிலிருந்து வரக்கூடிய காற்று அந்த அப்படியே வெப்பத்தை கருத்து கொண்டு வந்து மேற்கு மாவட்டங்களில் குவிக்கப்படுகிறது. ஸோ இதனால் பார்த்திங்கன்னா காரைக்காலில் 29, அது அப்படியே இப்போ பாலக்காடில் 39 பாருங்கள்.
ஸோ மேற்கு நோக்கி போக 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 இன்னும் வெப்பம் அப்படிங்கிறது அதிகரிக்கிறது. ஸோ இதுதான் காரணம். காற்று வந்து குவிக்கப்படுகிறது. அதேபோல் திண்டுக்கல் 35, மதுரை, ராஜபாளையம் மதுரையில் 36, ராஜபாளையம் 34. குறைவான வெப்பம் அப்படிங்கிறது கொடைக்கானலுக்கும் வால்பாறைக்கும் இடப்பட்ட பகுதியில் மிக மிக குறைவான ஒரு வெப்பம். அதாவது எங்கன்னா மறையூரில் 26 டிகிரி, லக்னம் 24, மூணார் 25 டிகிரி தான். அதே போல் வெம்படி, சோலா 24 டிகிரி. அதாவது கொடைக்கானலுக்கும் வால்பாறைக்கும் இடைப்பட்ட பகுதியில் ஒரு சிறிய ஊர்களில் பார்த்தீங்கன்னா 24 டிகிரி குறைவான ஒரு வெப்பம் தான். அதே போல் உதகமண்டலம், நீலகிரி பார்த்திங்கன்னா ஒரு சில இடங்களில் குறைவான வெப்பம் பதிவாயிருக்கிறது. ஸோ இந்த 2 இடம் தான், அதாவது வால்பாறைக்கும் கொடைக்கானலுக்கும் இடைப்பட்ட பகுதியில் குறைவான வெப்பம். அதே போல் இன்னொரு இடம் பார்த்திங்கன்னா உதகமண்டலம், இங்கே தான் குறைவான ஒரு வெப்பம். ஸோ இந்த 2 இடம் தவிர பிற எல்லா இடங்களையும் அதிகமான ஒரு ஹீட்டு தான். எனவே கவலைப்படாதீங்க, கண்டிப்பாக நல்ல மழை இருக்கிறது. மார்ச் மாதம் 10ஆம் தேதிக்கு மேலே காற்று சுழற்சி, இப்போவே காற்று சுழற்சி ஒன்று உருவாகி விட்டது. அது வந்து ஏற்கனவே உருவாகிடுச்சு. அது வந்து இன்னும் அது காத்திருப்பு. அதாவது நம்ம தமிழகம் நோக்கி இலங்கை நோக்கி வருவதற்கு கடந்த சில நாட்களாகவே அங்கே தான் இருந்து கொண்டு சுழண்டு கொண்டிருக்கிறது. அது வந்து ஒரு பார்த்திங்கன்னா அந்த உயரழுத்தங்கள் காரணமாக தான் அந்த சுழற்சி வந்து முன்னேற முடியாமல் அப்படியே இருக்குது. ஆனால் நானே பார்த்துட்டு தான் இருக்கேன். அந்த சுழற்சி எப்போயே உருவாகிடுச்சு தான், முன்பே உருவானது. நான் கூட பார்த்திங்கன்னா அது வந்து வருவதற்கு வாய்ப்பு குறைவு தான் நினச்சேன். ஆனால் வந்து விட்டது. எனக்கு கேட்டிங்கன்னா அந்த உயரழுத்தம் விலக ஆரம்பித்து விட்டது. இந்த உயரழுத்தம் இருந்துச்சுன்னா அது வராது. இந்த உயரழுத்தம் விலக ஆரம்பிச்சிருச்சு, வீக் ஆயிடுச்சு அப்படின்னா அது கண்டிப்பாக வந்துடும். எப்படி இருந்தாலும் அந்த சுழற்சி முன்னேறி வந்துடும். இந்த உயரழுத்தம் ஸ்ட்ராங்காக இருந்தால் தான் அது வந்து கொஞ்சம் கஷ்டம். ஸோ கண்டிப்பாக இந்த சுழற்சி உயரழுத்தங்கள் எல்லாமே வீக்காயிரும். ஸோ வீக்காகும்போது என்ன ஆகும்னா அந்த கேப்பை பயன்படுத்தி இந்த காற்று சுழற்சி நம்ம தமிழகம் மற்றும் இலங்கை நோக்கி வருவதற்கு அதிக வாய்ப்பு ஏற்பட்டு விட்டது. எனவே இனிமேல் மழை வராதுன்னு நினைக்காதீங்க, கண்டிப்பாக மழை வரப்போகுது. மார்ச் மாதம் 10ஆம் தேதிக்கு மேலே காற்று சுழற்சி காரணமாக வட மாவட்டம் கனமழை எச்சரிக்கை இருக்கிறது. டெல்டா மாவட்டம், தென் மாவட்டம், மேற்கு மாவட்டம் எல்லா இடங்களுக்கும் கனமழை முதல் மிக கனமழைக்கான எச்சரிக்கை இருக்கிறது. கண்டிப்பாக குறிப்பாக டெல்டா மாவட்டம், அதாவது புதுச்சேரிக்கு தெற்கு பகுதி, திருச்சி, தஞ்சாவூர் மாவட்டம், அதேபோல் வேதாரண்யம், டெல்டா மாவட்டம் முழுவதும் மற்றும் தென் மாவட்டங்கள் முழுவதுமே வலுவான மழை பொழிவு இருக்கிறது. கடும் இடி மின்னல் உருவாக வாய்ப்பு இருக்குங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா இப்போவே பாலக்காடு 39 டிகிரி தொட்டு விட்டது. அதாவது நம்ம எல்லாருமே பார்க்குறோம், இப்போ மதியம் ஆனாலே பார்த்திங்கன்னா அனல் காற்று வெப்ப காற்றாக மாறுகிறது. அதாவது அதிகமான ஒரு வறட்சியற்ற நிலை, மழை இல்லாமல் பார்த்திங்கன்னா ஒரு வறட்சியான நிலை தற்போது ஏற்பட்டு கொண்டிருக்கிறது. ஸோ அதனால் அந்த தற்பொழுது பதிவாகும் இந்த வெப்பநிலை சேர்த்து தான் மழை பெய்யும். அதாவது இப்போ வந்து பார்த்திங்கன்னா கடந்த 2 வாரங்களாக அதிகமான வெப்பம், அதிகமான ஹீட்டு வந்து பதிவாகி வருகிறது. ஸோ இந்த வெயிலுக்கெல்லாம் சேர்த்து தான் அந்த சுழற்சி வந்து மழை பெய்ய கொடுக்க போகுது. இப்போ வந்து எவ்வளோலாம் வெயில் அடிக்குதோ அந்த அளவிற்கு மழை கொடுக்க போகுதுங்க. இதுதான் வந்து இப்போ பார்த்திங்கன்னா சிம்பிளாக புரிஞ்சுக்கணும். இப்போ வந்து எவ்வளோ வெயில் அடிக்குதோ அவளுக்கும் மழை இருக்குது. குறிப்பாக கடந்த பிப்ரவரி மாதம் முதல் தற்பொழுது வரைக்கும் இந்த வட உள் மாவட்டங்களில் ஒரு சொட்டு மழை இல்லைங்க. அதாவது கடந்த சுற்றுலேயும் சுழற்சி வந்தது, மழை இல்லை. இப்போ வரும் சுற்றுலா பார்த்திங்கன்னா மழைக்கான சாதகம் ஏற்பட போது இந்த வட உள் மாவட்டம், குறிப்பாக திருப்பத்தூர், ராணிப்பேட்டை, ஜோலார்பேட்டை, ஆம்பூர் மற்றும் அரக்கோணம், அதேபோல் செங்கல்பட்டு, சென்னை, திருவள்ளூர் இங்கெல்லாம் பார்த்திங்கன்னா மழை இல்லாமல் இருக்குது. அங்கே மழை சாதகம் ஏற்படும் பொழுது கண்டிப்பாக வலுவான ஒரு மழையாக கண்டிப்பாக பெய்யும், கொட்டி தீர்க்கும். வட மாவட்டங்களுக்கு, வட உள் மாவட்டங்களுக்கு அந்த சுழற்சி மழை கொடுக்கும்பொழுது வலுவான ஒரு மழையாக பொழியும் போது கண்டிப்பாக ஒரு 10 சென்டிமீட்டர் மேலே வட மாவட்டங்களில் மழை எதிர்பார்க்கப்படுகிறது பல்வேறு இடங்களில். அதே போல் டெல்டா மாவட்டம், தென் மாவட்டம், மேற்கு மாவட்டம், குறிப்பாக சேலம், தருமபுரி, கிருஷ்ணகிரி, ஈரோடு, அதே போல் கோயம்புத்தூர், திருப்பூர், கரூர் இங்கேயும் வலுவான ஒரு சுற்று மழை கொட்டி தீர்க்கலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது. உள் மாவட்டங்கள் முழுவதுமே வலுவான சுற்று மழை கொட்டி தீர்க்க வாய்ப்பு இருக்கிறது. எனவே கவலையெல்லாம் விட்டுருங்க. இந்த
வெயிலுக்கெல்லாம் சேர்த்து வைத்து மழை வந்து கொட்டி தீர்க்க போகிறது. மழை எப்போ சார் வரும்னு கேட்டிங்கன்னா, மார்ச் 10ஆம் தேதி வரைக்கும், அது இன்றைக்கி வாய்ப்பில்லை, மார்ச் 8 வாய்ப்பில்லை, மார்ச் 9ஆம் தேதி மழை இல்லை, மார்ச் 10ஆம் தேதி வரைக்கும் மழை வாய்ப்பு கிடையாது. மார்ச் 10ஆம் தேதிக்கு மேலே தான் மழைக்கான சாதகம் ஏற்பட போகிறது. எனவே கண்டிப்பாக நல்ல மழை எதிர்பார்க்கலாம். எல்லா இடங்களுக்கும் எல்லா மாவட்டங்களிலும் மிகவும் சிறப்பான மழைப்பொழிவு காத்திருக்கிறது. உடனுக்குடன் வானிலை பற்றி அறிய நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நிறைய பேர் பார்க்குறீங்க, நான் சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேங்கிறீங்க. ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி விட்ருங்க. அடுத்தடுத்த அறிக்கைகள் தவறாமல் பெற மறக்காமல் அந்த பெல் கிளிக்கான ஆளுங்களை செட் பண்ணிடுங்க. அப்போ தான் நம்ம அறிக்கை வரும். நன்றிங்க. வரும் நாட்களில் வெப்பநிலை அதிகரிக்கும். மார்ச் 10ஆம் தேதிக்கு மேலே வெப்பம் குறையும், மழை அதிகரிக்குங்க. நன்றி.